இந்தியாவின் எந்த விளையாட்டும் இல்லாத அளவுக்கு ஒரு மனிதனுக்கும் ஒரு காளைக்கும் உள்ள உறவை காட்டும் விளையாட்டு எது தெரியுமா? ஜல்லிக்கட்டு. இது வெறும் விளையாட்டு அல்ல, இது தமிழனின் மரபு, தமிழனின் வீரியம், தமிழனின் அடையாளம். ஜல்லிக்கட்டு என்பது 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான தமிழர் பாரம்பரியம். சங்ககாலத்திலேயே ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்பட்ட இந்த விளையாட்டு முல்லை நிலத்து மக்களின் வீரத்தையும் வாழ்வியலையும் காட்டியது. அப்போது காளைகள் வெறும் மிருகங்கள் அல்ல, அவை குடும்ப உறுப்பினர்கள். ஜல்லிக்கட்டில் காளையை காயப்படுத்துவது கிடையாது, காளையை அடிப்பதும் கிடையாது. காளையின் கழுத்தில் கட்டப்பட்ட ஜல்லி அல்லது பணம் எடுத்தால்தான் வெற்றி. இது பலம் மட்டுமல்ல, புத்தியும் தைரியமும் பயிற்சியும் தேவைப்படும் விளையாட்டு. ஜல்லிக்கட்டு பெரும்பாலும் பொங்கல் திருநாளில் நடத்தப்படுகிறது. மதுரை, அலாங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போன்ற கிராமங்களில் ஒரு காளை வரும்போது முழு கிராமமும் மூச்சை நிறுத்தும். ஏனென்றால் அந்த காளை அந்த ஊரின் பெருமை. ஜல்லிக்கட்டில் இறங்கும் இளைஞர்கள் பரிசுக்காக மட்டும் இறங்குவதில்லை. இந்த ஊர்ல நான் ஒரு வீரன் என்று நிரூபிக்க, தாய் தந்தையின் முகத்தில் பெருவை பார்க்க, அந்த வீரன் காளையின் கண்ணில் பயமில்லை, மரியாதைதான். ஒரு காலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தது. அப்போது தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் ஒன்றாக எழுந்தார்கள். ஜல்லிக்கட்டு ஈக்குவல் டு தமிழன் என்று உலகத்துக்கு சொன்னார்கள். மெரினா கடற்கரை முதல் ஒவ்வொரு கிராமம் வரை ஒரே குரல். இன்று ஜல்லிக்கட்டு திரும்பவும் தமிழனின் பெருமையாக நடைபெறுகிறது. இது மிருகத்தன்மை அல்ல, மனிதத்தன்மை. இது வன்முறை அல்ல, வீரம். ஜல்லிக்கட்டு வாழ்க, தமிழன் மரபு வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் சப்ஸ்கிரைப் செய்து தமிழர் மரபை உலகுக்கு காட்டுங்கள்.